நண்பா, நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். என்னோட சேனல் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறது. ஏன்னா, என்னால முடியல. இத கடந்து மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிரலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்றேன். இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, இந்த சேனலையும் கிரியேட் பண்ணேன். என்னோட புது சேனல் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட சப்போர்ட்டர்ஸா இருந்த எல்லாரும் இந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு குடுப்பீங்க அப்படின்னு நான் நம்பி கிரியேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. இதுக்கு மேல யாரோட சேனல்லையும், கமெண்ட்லையும் போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. சேனல் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு உண்மையிலேயே இதுக்கு மேல கமெண்ட் வேணாம் நண்பா. ஏன்னா, இத அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருந்தாலும், ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட வேலைய குறுக்கிட்டு தொந்தரவு பண்ற மாரி இருக்கும். உண்மையிலேயே இது தப்பு என்னோடது தான். அன்னோன் ஒரு பர்சனுக்கு ஒரு மேனேஜர் ஆக்சஸ் கூட பார்த்தீங்கன்னா, நான் குடுத்துருக்க கூடாது. அதுக்கான பரிகாரமா என் சேனல் இழந்துட்டு நான் தவிக்கிறேன். இது என்னோடயே போகட்டும். என்னோட லைஃப்ல இது ஒரு மிகப்பெரிய லெசனா இருக்கட்டும். இதுக்கு மேல இந்த மாரி தயவு செஞ்சு யாரும் அனுபவப்பட்றாதீங்க நண்பா. என்னைய வச்சு இது ஒரு அவேர்னஸா கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டம். அது அந்த இடத்துல இருந்தா அந்த வலி புரியும். முதல்ல இருந்து மறுபடியும் போறது அது ஒரு சங்கடமான விஷயம் தான். ஸோ நான் இதுலயே இருந்தேன்னா நண்பா, ஒரு மாரி என்னைய நானே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு 6, 7 நாள் ஆகுது நண்பா. ஒரு மாரி ஒழுங்கா எந்த வேலையும் செய்யல. ஒழுங்கா பார்த்தீங்கன்னா, ஒரு நிம்மதியே இல்ல நண்பா. அத நெனச்சுட்டு அப்படியே வருத்தப்பட்டுட்டு அதான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல. குடும்பத்துல ஒருத்தர இழந்த மாரி ஒரு ஃபீல். அது வந்து அக்செப்ட் பண்ண முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் கடந்து போயிருவேன். அதாவது என் சேனல் வெறும் நான் ஒருத்தனுக்கு மேனேஜர் ஆக்சஸ் குடுத்து, அவன் எப்படி பிரைமரி ஓனரா ஆனா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாம ஒரு புரியாத புதியர்ல நான் இழந்துட்டேன். அத கொண்டு போயிட்டு அவன் வேற ஒரு இடத்த சேனல் சேலுன்னு போட்டு, அது எஸ்க்ரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமா சேலே பண்ணிட்டான். சேல் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு செல்லரா ஃபேக் டீட்டெயில குடுத்து, என்னமோ நானே எவன்கிட்டயோ சேல் பண்ற மாரி என்னோட சேனல சேல் பண்ணிட்டான். அது இன்னொருத்தர்கிட்ட போயிடுச்சு. இதுவரைக்கும் கூட யூடியூப் டீம் பார்த்தீங்கன்னா, இது தேர்ட் பார்ட்டி விவகாரம், தகராறு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நெறைய மெயில் மாறிருச்சு. நெறைய ஓனர் மாறிடுச்சு. இப்ப யாரு ஓனரா இருக்காங்களோ அவங்க தான் கரண்ட் ஓனர். அதே மீறி நீங்க தான் ஒரிஜினல் ஓனர் அப்படின்னா, நீங்க போய் அவங்ககிட்ட பேசி வாங்கிக்கங்க. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஃபைனலா